கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விசுவாசம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பதில் கொடுக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இதில் விசுவாசத்தை குறித்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதல் காரியம், விசுவாசம் என்பது குருட்டு நம்பிக்கை அல்ல, சத்தியத்தின் மீது மன உறுதியான நம்பிக்கை, இல்லை என்றால் திட நம்பிக்கை என்று சொல்லலாம். Faith is not a blind belief, but a conviction about the truth. சத்தியம் எது சத்தியம்? ஆண்டவருடைய வசனம் சத்தியம். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் மன உறுதியோடு நம்புவது தான் விசுவாசம். ஒரு முறை நான் என்னுடைய மகனோடு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அவனுக்கு பிடிச்ச டீம் அதுக்கு மேலே ஜெயிக்காதுங்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. அவங்க ஒவ்வொரு பாலும் 6 அடித்தாலும் ஜெயிக்க முடியாது, அவ்வளோ அதிக ரன்ஸ். அப்போ என் மகன்கிட்ட சொன்னேன், அவ்வளோதாண்டா அந்த டீம் தோக்க போகுது. உடனே அவன் சொன்னான், இல்லைப்பா, ஒரு 2 நோபால் போட்டால் போதும், என் டீம் ஜெயிச்சிரும், என் டீம் ஜெயிக்கணும், என் டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவனுடைய நம்பிக்கையை அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குருட்டு நம்பிக்கை. அது உண்மையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல. இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய பைத்தியக்காரத்தனமான செயல்கள் விசுவாசத்தின் பேரில் செய்யப்படுது. விசுவாசம் என்பது குருட்டு நம்பிக்கை அல்ல, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அது உண்மை என்ற மன உறுதி. இரண்டாவது, விசுவாசம் என்பது ஒரு முற்போக்கான சிந்தனை மட்டுமல்ல, கடவுளின் வார்த்தையின் மீதுள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலே முன்னேறி செல்லுதல். Faith is not a mere positive attitude, but moving forward on a conviction on God's word. இப்போ முற்போக்கு சிந்தனை என்று சொல்லும்போது, ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்தின் மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. உடனடியாக அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கினா அந்த கிராமத்தின் மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றலாம். முற்போக்கு சிந்தனை, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் இந்த சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியும். விசுவாசம் என்பது ஒரு முற்போக்கான சிந்தனை மட்டுமல்ல, இட்ஸ் நாட் அ மியர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசத்தை குறித்து தவறான நம்பிக்கை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, உனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு மாருதி கார் வேணும், ஸ்விஃப்ட் கார் வேணும், சிகப்பு கலர் கார் வேணும், இந்த வெர்ஷன் கார் வேணும், அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார் உங்களுக்கு கிடச்சிரும். தட்ஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பைபிள் அதை பற்றி பேச கிடையாது. விசுவாசம் என்பது என்னது? கடவுளுடைய வார்த்தையின் மீது இருக்கிற நம்பிக்கையினால் முன்னேறி செல்லுது. இப்போ தானியேல் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணுறப்போ அவரை தூக்கி சிங்கக்கபிலில் போட்டலாங்கிற ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாகுது. இப்போ தானியேல் போய் நான் ஜெபம் பண்ண போகிறேன், என்னை சிங்கக்கபிலில் போடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ண கிடையாது. சிலர் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்ம ஐக்கியம் வைத்துக்கொள்ளணும். நான் ஜெபிப்பேன், என்ன நடந்தாலும் நான் ஜெபிப்பேன், சிங்கக்கபிலில் தூக்கி போட்டாலும் நான் ஜெபிப்பேன். அதுதாங்க விசுவாசம். விசுவாசம் என்பது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் முன்னேறி செல்லுதல். முற்போக்கான சிந்தனை என்ன ஆகும்? நம்ம நினச்சது நடக்காத போது நம்ம பின்வாங்கி போயிடுவோம். ஆனால் விசுவாசம் பின்வாங்கி போகாது. நினச்சது நடந்தாலும் நடக்கலனாலும் கடவுளுடைய வார்த்தையின்படி அது முன்னேறி சென்று கொண்டே இருக்கும். மூன்றாவது, விசுவாசம் என்பது நாம் கண்களினால் பார்ப்பதை மட்டும் வைத்து நடப்பதல்ல, மாறாக நம் கண்களால் பார்க்க முடியாத உண்மையான காரியங்களை மனதில் கொண்டு முன்னேறி செல்லுதல். இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் வாட் வி see, பட் பேஸ்ட் அப்பான் த ரியாலிட்டி வாட் இஸ் நாட் seen. இப்போ அதை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பல வேளைகளில் நாம் என்ன பார்க்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் தீர்மானங்கள் எடுக்கிறோம். கடவுளை நம்ம முகமாய் பார்த்தது கிடையாது, பரலோகத்தை நம்ம நேரில் பார்த்தது கிடையாது. ஒருவேளை நம்மளே அநேகர் தேவ தூதர்களை நம்ம நேரிலே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் தேவன் இருக்கிறார், பரலோகம் இருக்கிறது, கிறிஸ்துவின் மூலமாக மீட்பு அருளப்படுகிறது, தேவ தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாமே நம்ம கண்ணினால் பார்க்க முடியாவிட்டாலும் இட்ஸ் எ ட்ரூத். அதன் அடிப்படையில் நம்ம வாழணும். சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கொரோனா என்ற ஒரு பெரும் வியாதியை சந்தித்தோம். இந்த கொரோனா என்ற அந்த கிருமியை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கிருமி இருப்பதனால நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் அந்த கிருமியினால் பாதிக்கப்பட்டு நாம் பல சிக்கல்களுக்குள்ளாக கூடும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருந்தோம். ஒருவேளை அதை நான் கண்ணினால் பார்க்க முடியல, நான் கண்ணால் பார்க்க முடியாததுனால நான் நம்ப மாட்டேன்னு இல்லை. சில காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டது, குறிப்பாக ஆவிக்குரிய காரியங்கள். நம் மாம்சத்திலே சரீரத்தில் இருப்பதினாலே ஆவிக்குரிய காரியங்களே நம்முடைய கண்களினால் நாம் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய கண்களினால் பார்க்க முடியாவிட்டாலும் அவை உண்மை. ஏன்னா மாற்றமில்லாத தேவனுடைய வார்த்தை அதை நமக்கு சாட்சியாக கொடுக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை
கூறுகின்ற காணப்படாத அந்த உலகத்தை நாம் விசுவாசித்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இப்போ விசுவாசம் என்பது கடவுளுடைய வார்த்தை என்ன கூறுகிறதோ அது உண்மை என்ற திட நம்பிக்கை. அந்த திட நம்பிக்கையின்படி வழிநடத்தப்படும் ஒரு வாழ்க்கை, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை எப்படி பழைய ஏற்பாட்டில் பல பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள் என்பது தான் இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம சாட்சியாக பார்க்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் குருட்டு நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. மாறாக கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.